ரஞ்சித் ஜி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச நாள். சோ நம்ம எல்லாரும் இந்த ஒரு ஃப்ரீடத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எத்தனையோ நாளா, மோர் தேன் 60 years நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கு. நானும் இன்னைக்கு வந்த புது ஆட்களுக்காக நான் என்னுடைய ஒரு சின்ன பரிச்சயம், சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதாவது நானும் கூட ஒரு இந்தியாவோட டிஃபென்ஸ் போர்சஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்ராக்சிமேட்லி சொல்ல போனா அரௌண்ட் 18 years, 18 வருஷம் நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தேன். இந்தியாவோட நிறைய இடத்துல டிராவல் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. ஆஃப்கோர்ஸ் நீங்க மானத்தில் பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராஃப்ட் நான் வேலை பண்ணியிருக்கு. ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ், ஃபைட்டர்ஸ், இந்தியாவோட பார்டர்ல எல்லாம் போய் ஈவன் டைரக்ட் பாகிஸ்தான், சைனா பார்டர்ஸ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சண்டைய பாக்குறதுக்கும் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாவு பார்த்திருக்கு. ஆக்சுவலி நமக்கு ஆகஸ்ட் 15 சொன்னா ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல போய் டாஃபி வாங்கி சாப்பிடுற ஒரு நாள். அதுக்கு மேல நமக்கு எதுவும் தெரியல. இந்த ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு எத்தனை பேர் அவருடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி அந்த டாஃபியை சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ரைட். சைல்டுஹுட்ல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது யாருமே அவ்வளவு அளவுக்கு ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறேன். முகல் எம்பரர்ஸ் இந்தியாவை இன்வைட் பண்ணியாச்சு. வெளிநாட்டுக்காரன், பிரான்ஸ்காரன் அமெரிக்காக்காரன் வாஸ்கோட காமா காலிக்கட்ல சோ இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில மார்க் கிடைக்கிறதுக்காக நம்ம படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு இந்தியாவுக்கு தேவையான ஒரு வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், அப்படி எல்லாம் ஒரு டீச்சிங்ல இல்லை. அப்ப அதனால என்ன ஆச்சு, இந்த ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 எத்தனையோ கடந்து போச்சு. அது இந்த லாஸ்ட் மோர் தேன் 60 yearsல எத்தனை பேர் ஒரு ரியல் பேட்ரியோட்டிக், ஒரு ரியல் இந்தியன் பேட்ரியோட்டிக் பர்சனா மாறிது? எத்தனை பேர்? எனக்கு தெரியல. ஓகே, இருக்கலாம், ரொம்ப கம்மியா இருக்கும். மேபி வெரி வெரி லெஸ். சோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஃப்ரீடத்துக்கு இத்தனையெல்லாம் போராட்டம் இதுக்கு பின்னாடி நடந்தது சொல்லி நம்ம அவ்வளவு அளவுக்கு அதுக்கு கவனம் கொடுக்கல. சோ இன்னைக்கு ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 15 ரஞ்சித் சார் சொல்ற போது தான் நமக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு ஆகஸ்ட் 15, இன்னைக்கு இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச நாள். சோ அது ஓகே, அப்ப நமக்கு ஞாபகம் வருது. ஆனா இந்தியாவை விட்டு நீங்க வெளிநாட்டுல எல்லாம் போனா எவ்ரி டே ஆகஸ்ட் 15க்காக ஒரு வெயிட் பண்ணல, ஜனவரி 26க்காக வெயிட் பண்ணல. எவ்ரி டே 365 days வெளிநாட்டுக்கார எல்லாம் பேட்ரியோட்டிக்கா இருக்கு. அவருடைய நாடுடைய பொருள்கள் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படி ஒரு வாட்டி சொல்லியா போதும், அவரெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்குவாங்க, அவர் ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்குவாங்க. யாரோ ஒரு ஆள் வேற ஒரு பொருளை யூஸ் பண்ணினா அங்க இருக்கிற ஆள்கள் திட்டுவாங்க, ஏன் நீங்க அப்படி பண்ற? அதனால என்ன ஆச்சு, ஜப்பான் நம்பர் 1 ஆச்சு, சைனா நம்பர் 1 ஆச்சு, அமெரிக்கா நம்பர் 1 ஆச்சு, பிரிட்டன் நம்பர் 1 ஆச்சு, பிரான்ஸ் நம்பர் 1 ஆச்சு. எல்லாம் குரோத்திங் போயிட்டு இருக்கு. அவரெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆச்சு. என்னாச்சு? டெவலப்டு கண்ட்ரிஸ். நம்ம இந்தியா என்ன, நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் 60-65 இயர்ஸ் நம்ம இப்பவும் டெவலப்பிங் கண்ட்ரி தான். நம்ம இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜ் தான் இருக்கு. நம்ம டெவலப் ஆயிட்டே வரும், கொலாப்ஸ் ஆயிடும், மறுபடியும் டெவலப் ஆயிட்டே வரும், கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்க யாருக்குமே அவ்வளவு அளவுக்கு பேட்ரியோட்டிசம் இல்லை. தேவை, ரொம்ப தேவை. அதெல்லாம் யாரோ ஒரு ஆள் பணத்துக்காக போலோ பாரத் மாதா கி ஜெய் அப்படி எல்லாம் சொல்லியாது ஆகாது. நம்ம ரியல் நம்முடைய என்னது
அந்த எஃபோர்ட்ல, நம்முடைய திங்கிங்ல, நம்மளுடைய ஒர்க்கில் அது வரணும். விமன் எம்பவர்மெண்ட், அப்புறம் இந்தியாவுடைய பி இண்டியன், பை இண்டியன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்லோகன்ஸ் நம்ம கேட்டுட்டே இருக்கு. பட் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங்? அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து இந்தியாவில் 60 to 70% பீப்புள், இந்தியாவில் 60 to 70% people are dependent on agriculture. About 28 to 30% of the employment in India is created through agriculture. அப்போ இத்தனை அளவுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம இந்தியாவுடைய எக்கனாமியை கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, நம்ம எத்தனை அளவுக்கு நம்முடைய நாட்டில் உள்ள ஃபார்மர்ஸுக்கு நம்ம சப்போர்ட்டா நிக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை ஃபார்மர்ஸ் ஹாப்பியா கல்டிவேஷன் பண்றாங்க? எத்தனை பேர்? நிறைய பேரு. மகாராஷ்டிரா வந்து சூசைட்ல நம்பர் 1ல இருக்கு. கர்நாடகா வந்து இந்தியாவில் நம்பர் 2ல இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து எத்தனை பேர் ரிலாக்ஸ் டுகெதர் ஃபார்மர்ஸ் சூசைட்ல போச்சு. ரைட்? இங்க வந்து கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து பேங்க்ல இருந்து ரைட் ஆஃப் பண்றேன். ஆனா ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட்டா வந்து இவர் வந்து ஆர்கானிக் பண்ற. இப்போ நம்ம ஆர்சிபி வந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் நம்ம நிறைய ப்ரமோஷன் கொடுக்குறேன். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுவோம். ஃபார்மர்ஸ்க்கு இப்போ எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அந்த ட்ரைனிங் இல்லை. ஆனா இந்தியாவில் நிறைய பேர் போய் இஸ்ரேல் போய் வெளிநாட்டுல போய் லாக்ஸ் டுகெதர் பணத்தை செலவிட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்ல போய் படிச்சு வந்த நிறைய ஆட்கள் இந்தியாவில் இருக்கு. அவரு சரியான ரீதியில் யூட்டிலைஸ் ஆயிருக்கா? ஃபார்மர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கா? செக் பண்ணி பாருங்க. அதனால நம்ம இப்போவும் இந்தியா 64 more than nearly 70 years we are free country, independent. நம்ம இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. பட் we are still underdeveloped. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆர்சிஎம் எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியா தெரியும். நான் ஆர்சிஎம்ல வந்து இப்போ 15 வருஷத்துக்கு மேல 16 வருஷம் ஆயிடுச்சு. 16 இயர்ஸ். எனக்கு ஆர்சிஎம்ல வந்து தமிழ்நாட்டுல ரஞ்சித் இருக்கிற வரைக்கும், காமராஜ் சார் இருக்கிற வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல பேசுற அவசியமே இல்லை. ஏன்னா they are all capable leaders. காமராஜ் சார் வந்து மீட்டிங்ல தூங்கிட்டு இருக்கோம், எழுந்திருச்சு பேசுங்கன்னு சொல்லினா அவர் 1 hour பேசுவார். அத்தனை அளவுக்கு எபிலிட்டி உள்ள லீடர்ஸ் தமிழ்நாட்டிலும் கேரளாவில அப்ளைங் லீடர்ஸ், ஸ்டார் ரூபி லெவல்ல எல்லாம் இருக்கு. இப்போ சஃபயர் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ரூபி ரஞ்சித் சார் வந்து ஸ்டார் ரூபி ஆக போறாரு. சோ வெரி வெரி எஃபிஷியன்ட் லீடர்ஷிப் இருக்கு. வெரி எஃபிஷியன்ட் லீடர்ஷிப். நான் இங்க வந்து பேசுற அவசியம் இல்லை. ஆனா எதுக்கு சார் கூப்பிடுறாரு? அந்த ஒரு யூனிட்டி நம்ம உள்ள கொண்டு வர்றதுக்காக நம்ம இதெல்லாம் எஃபோர்ட் போடுறோம். லாங் டேர்ம் இந்த நம்ம ஒரு வாட்டி ஆர்சிஎம்குள்ள வந்தா இட் இஸ் எ லாங் டேர்ம் பிசினஸ். வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இல்ல ஆர்சிஎம். வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன கத்து கொடுப்பாங்க? எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், how to make money. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி பணத்தை சம்பாதிக்க. வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலும் நீங்க போய் பாருங்க, அவருடைய மீட்டிங்ல they are fully focused on making money, how to make money, எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம். அதை விட்டு இனி ஏதாவது ஒரு அஜெண்டா அந்த கம்பெனில இருக்கா? நீங்க கரெக்டா கவர்மெண்ட் நீங்க கேட்டு பாருங்க. ஆர்சிஎம்ல நம்ம என்ன கத்தி கொடுப்பாங்க? what we are teaching in RCM, how to become a good human being. எப்படி நம்ம நல்ல ஒரு மனிதனா வாழலாம், எப்படி நம்ம ஒரு நல்ல மனிதன் ஆகலாம், அதுக்கு என்ன தேவை, அதோட குவாலிட்டி என்ன, நம்ம எப்படி பேசணும். why other companies are focusing on how to make money? because அந்த கம்பெனிக்கு வந்து லாங் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. இப்போ ஒரு கல்யாணத்துல வந்து மாப்பிள்ளை அப்புறம் பெண்ணு அது கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இட்ஸ் எ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அப்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஜென்ஸ் லேடிஸ் 2 பேரும் ஒரு எத்திக்கலா இருக்கணும். ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு கீப் தட் ரிலேஷன்ஷிப் ஃபார் லாங் டேர்ம் பேசிஸ்,
அந்த மாதிரி ஆர்சிஎம்ல வந்தா வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அப்படியே டைவர்ஸா போக வேண்டியதான். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் அந்த கம்பெனி இருக்க போறேன். சோ வித்தின் 2 to 3 இயர்ஸ் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். அப்ப லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் அங்க கிடையாது. ஆனா ஆர்சிஎம்க்கு உள்ள நீங்க ஒரு வாட்டி ஆர்சிஎம் நீங்க ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் a லாங் டர்ம் பிளான். இங்க டைவர்ஸ் கிடைக்காது. there is no divorce. you have to come back. நீங்க வேற எந்த கம்பெனில போனாலும் அந்த கம்பெனியை நீங்க டைவர்ஸ் பண்ணி ஆர்சிஎம் மறுபடியும் வரணும். நிறைய பேர் நான் எத்தனை பேரை பார்த்தேன் இந்த லாஸ்ட் 16 இயர்ஸ்ல. எத்தனையோ பேர் ஆர்சிஎம் வர்றாரு, கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டு போவாங்க, இன்னதோர் எல்லாம் கம்பெனியில் போகுவாங்க, அங்க போய் நிறைய பணத்தை வந்து லாஸ் பண்ணி மறுபடியும் வந்து பழைய பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க தான் நல்லா இருந்தது, உங்களையே கூட இருந்தா நல்லா இருந்தது, என்னோட டைம் நிறைய வேஸ்டா போச்சு, ஆர்சிஎம்ல இருக்கிற சார் அப்படி சொல்லுவாங்க. பட் அந்த டைம்ல உங்களை இமீடியட் லீடருக்கு டைம் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. ஹலோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க ஆர்சிஎம்ல வந்து உங்களை அப்ளைன் உங்களை கூட இருக்கிறார், அப்ளைன் சொல்றாரு சார் மீட்டிங் வாங்கோ, நீங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, ப்ரமோஷன் பண்ணுங்க அப்படி சொல்லுவாரு. அவங்க ஹோம் மீட்டிங் பண்ணலாம், பியூசிஎல் மீட்டிங் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு பிசினஸ் ஓலி, அப்ளைனுக்கு பிசினஸ் ஓலியம் கிடைக்கிறதுக்காக எனக்கு மீட்டிங் வர சொல்றாரு, என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்றாரு, நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி வேற ஒரு இடத்தில் போய் வேற ஏதோ ஒரு கம்பெனி போய் மாட்டிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி ஆர்சிஎம் தான் சார் நல்லது, நான் ஆர்சிஎம்ஏ பண்றேன். அப்போ உங்களை கூட நான் வேலை பண்றேன்னு சொல்லி சொன்ன அந்த அப்ளைனுக்கு உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு டைம் இருக்குமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க போய் 1 or 2 இயர்ஸ்ல இவர் சும்மா இல்ல, இவர் நிறைய இடத்தை டெவலப் பண்ணி நிறைய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணியாச்சு. So which is the right time to start RCM? The right time to start RCM business is the day when you join this business. நீங்க எந்த நாள் நீங்க RCM குள்ள வந்தது பாருங்க, அந்த நாளில இருந்து நீங்க RCM ஸ்டார்ட் பண்ணினா that is the right time to start. If you delay, you will have to work alone. You will have to work alone. உங்களுக்கு கூட யாரும் இருக்காது. அப்ளைன்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்கிறதுக்கு அவர்கிட்ட டைம் இருக்காது. ரைட்? இப்ப பழைய காலத்துல எல்லாம் நானும் காமராஜ் சார் எல்லாம் வந்து ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருந்தேன் தமிழ்நாட்டுல. இப்போ ஸ்கூட்டர்ல சுத்த முடியுமா? நோ சான்ஸ். நீங்க கூப்பிட்டாலும் வர முடியாது. சோ அந்த டைம்ல 10, 15, 12 வருஷ இயர்ஸ் முன்னாடி நிறைய பேர் ஆர்சிஎம்ல வந்த 80-90% of the people RCM விட்டு போயாச்சு. There are two reasons for that. There are major two reasons. One, they are not able to identify the right company. எந்த கம்பெனி நல்ல கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. நம்ம ரஞ்சித் சார் வந்து அதுக்கு டேட்டாஸ் கொண்டு வராங்க. why RCM is the best? RCM எதுக்கு நல்லது, RCM எதுக்கு பண்ணணும், 2040 RCM எப்படி இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் வித் டேட்டாஸ். ரைட்? சோ இங்க வந்து 80% of the people, 90% of the people, why they are failure? Because not RCM is not bad. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, RCM சார் நான் RCM 2 வருஷம் ஆயிடுச்சு சார், பணம் வரல. டிசி சப்ராஜி RCM ஜாயின் ஆன எல்லாருக்கும் பணம் அனுப்புறது இல்ல. RCM யாரு பிசினஸ் வால்யூம் கிரியேட் பண்ணுவாங்களோ அவருக்கு மட்டும் தான் இதுல இருந்து பணம் கிடைக்கும், கமிஷன் வரும். சோ அந்த பிசினஸ் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணணும், how to create that business volume, அந்த ஸ்கில் நம்ம கிரியேட் பண்ணணும். we have to build that skill. அதுல வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும், அதுல வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், ரைட்? சேல்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கும், எப்படி பேசணும், உங்களை கூட வந்த ஆளே நீங்க எப்படி கூட வைக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன ஆகும், RCM நல்ல கம்பெனி, RCM is very good company, but they do not know how to retain those people. Right? கம்பெனி நல்லா இருக்கலாம், பட் அந்த யார்கிட்ட நீங்க ஜாயின் ஆகுறாங்களோ, if that person is not a good human being, அந்த அவரோட கூட இருக்க முடியாது. நான் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு புக்கில் நான் படிச்சது என்ன தெரியுமா, people do not quit business, people quit people. ஆள்களை விட்டு போகுவாங்க, கம்பெனி விட்டு போறது இல்ல. RCM is the best. RCM எதுக்கு விட்டு போகணும் சொல்லுங்க.
ஆர்சிஎம் விட்டு போறதுக்கு எதுவும் இல்லை. நான் 16 வருஷம் 16 இயர்ஸ் பேக் நான் ஆர்சிஎம் வந்த போது ஆர்சிஎம் விட்டு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது, ரீசன்ஸ். இப்போ என்ன காரணம் சொல்லுவாங்க? ஆர்சிஎம்ல நியூட்ரி சார்ஜ் இருக்கு, ஹரிச்சன் யூனியன் இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, சோப் இருக்கு, பேஸ்ட் இருக்கு, ஆயில் இருக்கு, ஆட்டா இருக்கு. என்ன இதுல ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு, பிசினஸ் வால்யூம் நல்லா கொடுக்குறது. பிசினஸ் வால்யூத்துல பழைய காலத்துல வந்து 28% பே அவுட் பண்ணிது, இப்ப 32% கொடுக்குறாரு. பழைய காலத்துல ராயல்டி வந்து 6% கொடுத்துட்டு இருந்தா இப்ப 8% கொடுக்குறாரு. பர்சன்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. பியூசி கமிஷன் வரும் 6% கொடுத்துட்டு இருந்தது, இப்ப 8% கொடுக்குறாரு, பிளஸ் 1.5% கொடுக்குறாரு. அதுக்கு மீத 2% அடிஷனல் கொடுக்குறாரு. இப்ப பர்சன்டேஜே ஏறியாச்சு. எத்தனை பர்சன்டேஜ்? சோ இன்கம் இங்க கம்மி இல்லை. இன்கமுக்காக யாருமே ஆர்சிஎம் விடுறது இல்லை. ப்ராடக்டோட குவாலிட்டியில் யாரும் ஆர்சிஎம் பிக் பண்றது இல்லை. ப்ராடக்டோட பிரைஸில் யாரும் ஆர்சிஎம் விட்டு போறது இல்லை. ஆனாலும் ஆர்சிஎம் விட்டு போறது எதுக்கு? பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டே வித் த லீடர்ஸ். அந்த லீடர்ல உங்கள பேரும் வரும். நீங்க உங்களை அப்ளைன காமிக்க வேண்டாம். வாட் அபவுட் யூ? திங்க் அபவுட் அவர் செல்ஸ், அனலைஸ் யுவர் செல்ஃப். செல்ஃப் அனலைசேஷன். நம்ம யாரையோ மேல நம்ம கை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட we have to analyze ourselves. Am I a good human being? என்னோட கூட வந்த ஆட்கள் என்ன கூட இருக்கிறதுக்கு விரும்பியா? Are they interested to stay with me? Are they interested? Are they really satisfied or happy to work with me? நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ளைன் கிட்ட சொல்லிட்டே இருக்கும், அப்ளைன் சரியில்லை. வாட் அபவுட் யூ? நீங்க வாட் அபவுட் யூ? ஆர் யுவர் டவுன்லைன்ஸ் ஹாப்பி வித் யூ? உங்களோட டவுன்லைன்ஸ் ஆர்சிஎம் நான் எப்பவும் பழைய காலத்துல எல்லாம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்த ஒரு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஆர்சிஎம், வாட் இஸ் த பிகெஸ்ட் பின் இன் ஆர்சிஎம்? வாட் இஸ் த பிகெஸ்ட் பின் இன் ஆர்சிஎம்? நிறைய பேர் சொல்லுவாங்க டைமண்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டார் டைமண்ட்னு சொல்லுவாங்க. as far as I am concerned, the biggest pin in RCM என்ன தெரியுமா? The respect from your downlines. The respect from your downlines. அது எந்த அப்ளைனுக்கு கிடைக்குதோ they are the big, that is the biggest pin in RCM. அதை விட பெரிய பின் இல்ல RCM. It is very very difficult to achieve it. ரொம்ப கஷ்டம். It is not easy. ரொம்ப கஷ்டம். You try and see. Right? So அந்த பின் நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்ம டைமண்ட் பின் எல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டியது. You achieve the pin of that respect from your downlines. அந்த பின்னை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு ஆர்சிஎம்ல உள்ள டெக்னிக்கலும் கிடைக்கும், ராயல்ட்டியும் கிடைக்கும், பர்லும் கிடைக்கும். நம்ம காமராஜ் சார் மாதிரி எமரால்டு ஆகலாம், ரஞ்சித் சார் மாதிரி ஸ்டார் ரூபி ஆகலாம், ஸ்டார் ரூபி ஆகலாம், சஃபயர் ஆகலாம். எந்த பின்னும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண வேண்டிய பின் எது? நாட் ஓபனர், நாட் ஈகிள், நாட் ஸ்டார், நாட் ராயல்ட்டி. which is that pin? Respect from your downlines. அந்த பின் நீங்க அச்சீவ் பண்ணினா முன்னாடி போற ரூட் வந்து இட் இஸ் வெரி ஓபன். அப்புறம் நீங்க ஆக்சிலேட்டர் அப்படியே போட்டா போதும், அப்படியே உங்களை வண்டி போயிட்டே இருக்கும். ரைட்? so easy, so simple is this business. Actually வந்து RCM is very simple. RCM is very simple. We make it complicated. RCM is very simple, but we make it complicated. நம்ம அது காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க. யாரு சூளம் அடிச்சது? காமராஜ் சாரா? ஆமா சார், சூளம் கேட்டா தெரியும். நான் தான் சார். காமராஜ் சார் வந்தா விசில் அடிச்சா இருக்கு. ஏன்னா அவரு வந்து அது ஹாபிட். ஒரு வாட்டி நான் காமராஜ் சார் போன் பண்ணும்போது சார் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கு, டிக்கெட் போட்டு இருந்தேன். அங்க இருந்து ஜெய் ஆர்சிஎம் கூகுறாங்க. வெல்கம் காமராஜ் சார், வெல்கம். Thank you sir, welcome sir, welcome. சோ வந்து நம்ம இப்போ ஆர்சிஎம்ல ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். What we have to do to build a big network. என்னோட இன்னைக்குள்ள my subject is எப்பவும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. So I want to discuss some few couple of points how to build a big network. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபோக்கஸ் டெப்த். நம்ம ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எங்க தெரியுமா? யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் அட் தி டெப்த். ஒரு பில்டிங், நீங்க ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோ. நம்முடைய நெட்வொர்க்குடைய பேஸ்மெண்ட், நம்முடைய நெட்வொர்க்குடைய பேஸ்மெண்ட் இஸ் தி டெப்த். ரைட்?
ஓகே. சோ ஒரு நீங்க ஒரு பில்டிங் கட்ட போறீங்க. நீங்க ஒரு பில்டிங் கட்டும்போது அதோட பேஸ்மெண்ட் நீங்க ஸ்ட்ராங்கா பண்ணினா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரி பில்டிங் கட்ட போறியா, இல்ல 2 ஸ்டோரி பில்டிங் கட்ட போறியா, இல்ல 3 ஸ்டோரிடா 10 ஸ்டோரிடா நீங்க முன்னாடியே நீங்க டிசிஷன் பண்ணிக்கணும். கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? நீங்க பேஸ்மெண்ட் கட்டியதுக்கு அப்புறம் நீங்க 2 ஸ்டோரி பில்டிங் கட்ட தேவையான ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுத்து ஒரு கட்டிட்டு வரும்போது நீங்க உங்களுக்கு ஒரு யோசனை வர்றேன், ஏன் 2 ஸ்டோரி வேணும், நான் இது 10 ஸ்டோரி பண்ணிக்கலாம், பண்ண முடியுமா? It is not possible. It is not possible. You have to decide first itself, initially itself, whether you want to build a 2-story building or a 10-story building or a 20-story building. ஆனா அது வந்து அந்த பேஸ்மெண்ட் நீங்க அப்படி பண்ணிடணும். ஆனா ஆர்சிஎம் அப்படி இல்லை. ஆர்சிஎம்ல வந்து நிறைய பேரு ஜாயின் ஆகும்போது நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைச்சா போதும் சார், நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அது நான் சொல்ல, உங்களுக்கு 5000 மீத வர்ற பணம் எல்லாம் என்னோட அக்கௌண்ட்ல போட்டுடு. அது அப்படியே. அப்போ ஆர்சிஎம்ல அவர் வந்தது எதுக்காக? ஆர்சிஎம்ல 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக வந்தார். ஆனா ஆர்சிஎம்ல வந்து வேலை பண்ணி முன்னாடி போகும்போது 5000 வந்து 6000 ஆயிரம், 6000 10,000 ஆகும். ராயல்டி அச்சீவ் வர 25, 30, 40,000 இன்கத்துல வரும். அப்படியே அவரு டெவலப் ஆகி போக போக வந்து அவரு டெக்னிக்கல் அச்சீவர் ஆகும். 60, 70, 80,000, 1,50,000 இன்கம் வர ஆரம்பிக்கும். பாருங்க, ரைட்? சோ இங்க வந்து நீங்க பில்டிங் உங்களோட நெட்வொர்க் பில்ட் பண்ணும்போது நீங்க வந்து பில்டிங் பெரிய அளவில் அந்த பிசினஸ் பில்டிங் கட்டிட்டு போற நீங்க உங்களை நெட்வொர்க் கட்டிட்டு போகும்போது உங்களை பேஸ்மெண்ட் எப்போ வேணும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். பில்டிங்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஆனா ஆர்சிஎம் வந்து ஆர்சிஎம் நெட்வொர்க் பேஸ்மெண்ட் வந்து நீங்க எப்போ வேணா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெங்த் பண்ணிக்கலாம், எனி டைம் ஆஃப்டர் ஸ்டார்டிங் யுவர் ஆர்சிஎம் பிசினஸ். அதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் அட் த டெப்த்னு சொன்னா புது புது ஆள்கள் லைக் ஓபனர், எங்க உங்களை டீம்ல டெப்த்ல வந்து எங்க பிகினர்ஸ் இருக்கிறாங்களோ, எங்க உங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் இருக்கிறாங்களோ, எங்க 20,000 5,000 டிபி பண்ற ஆள்கள் வந்து டெப்த்ல எங்க உங்களுக்கு 20,000 40,000 ஆக்சுவலி வந்து ஒரு லீடர், அது ராயல்டி ஆகட்டும், ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் ஆகட்டும், பர்ல் ஆகட்டும், ஸ்டார்பல் ஆகட்டும், நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து உங்களை டீம்ல வந்து எங்க ஓபனர் ஈகிள், அதாவது வந்து ஒரு 70 to 1,15,000 கீழே ஈகிள் அண்ட் பிலோ, ஈகிள் அண்ட் பிலோ 20,000 40,000, ரைட்? அந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? நீங்க வந்து பெரிய பெரிய சீனியர் லீடர்ஸ் லைக் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், ராயல்டி அச்சீவர்ஸ் டீம்ல இருக்கு, நீங்க அவரு கூட கம்யூனிகேஷன் இருக்கு, நோ ப்ராப்ளம், இட் இஸ் குட். பட் வந்து நீங்க டைரக்டா வந்து உங்க டீமில் உள்ள ஸ்டார்டர்ஸ், ஓபனர்ஸ், ஈகிளோட கூட டைரக்டா நீங்க கம்யூனிகேஷன் இருந்தா அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க 5 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா சம்பாதிச்சிட்டு இருக்கிற எஜுகேஷன் நாலேஜ் about NutriCharge, about Hari Sanjeevani, about the system, how to feed, how to operate, how to place system, கம்பெனில எங்க மெயில் போடணும், ரைட்? எந்த மெயில் ஐடி கம்பெனில எங்க கோஆர்டினேட் பண்ணணும், நீங்க டைரக்டா வந்து உங்க டீம்ல ஃபுல் டெப்த்ல உள்ள புது புது ஆட்கள் கூட உங்களை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க டைரக்டா நீங்க கோஆர்டினேட் கம்யூனிகேஷன் இருந்தா அவர் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை, நீங்க டைரக்டா வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். how to place a new joining, ஒரு புதுசா ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்தா எப்படி பிளேஸ்மென்ட் பண்ணணும், how to place it, right? அவரை எந்த அளவு எந்த ஹோம் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ வந்து டீ பவுடர், ஹல்தி பவுடர், அப்புறம் அலோவேரா ஜூஸ், நியூட்ரிசார்ஜ் மேன், இதெல்லாம் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். how to demonstrate. ஒரு பாடி ஸ்கேனர், ஒரு வீட்ல ஒரு ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பாடி ஸ்கேனரை வச்சு ஸ்கேனிங் பண்ணினா how to scan and counsel, இதெல்லாம் வந்து நீங்க with your experience, with your knowledge, நீங்க வந்து டைரக்டா வந்து உங்களை ஃபுல் டெப்த்ல புதுசா வந்த ஆட்களோட கூட டைரக்டா நீங்க இன்வால்வ் பண்ணும்போது உங்களை நாலேஜ், உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு டைரக்டா கிடைக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்ப எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபோக்கஸ் at the depth, new people less than 1,15,000 யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவரோட கூட டெய்லி if possible you direct go work with them in the field. ஃபீல்ட்ல போய் வேலை பண்ணிக்கலாம். forget about your pin, forget about your pin. நீங்க ரூபியை மறந்துடுங்க, எமரால்ட மறந்துடுங்க, ஸ்டார்பல் மறந்துடுங்க, ரைட்? ராயல்டியை மறந்துடுங்க, forget it. work in depth in the field with new people. நீங்க பாருங்க, உங்களை
டீம் எப்படி ஸ்ட்ராங்கா வளர்ந்துடும். இட் வில் பிகம் வெரி வெரி ஸ்ட்ராங், ரைட்? பிளஸ் என்ன பண்ணணும், சென்ட்ரலைஸ்டா வந்து சீனியர் லீடர்ஸ்க்கு தேவையான சென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம்ஸ் அது போக்கஸ் பண்ணினா என்ன ஆகும், உங்களை சீனியர் லீடர்ஸ் அவர் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து உங்களை பேச கேட்கறதுக்காக, உங்களை கைடன்ஸுக்காக அவர் வந்து அந்த மீட்டிங்ல கொண்டு வராங்க. அது பியூசி நீங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம், ஜூமில் கண்டக்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி ஸ்டார் அண்ட் above should conduct online programs. எவ்ரி ஸ்டார் அண்ட் above. அது வந்து காமராஜ் சார் கண்டக்ட் பண்ற 2 o'clock ப்ரோக்ராம் மட்டும் நடத்தியல் ஆகாது. எவ்ரி ஸ்டார் அண்ட் above பின் அச்சீவர்ஸ், அவருக்கு கம்பெனி அதுக்காக கம்பெனி அவருக்கு பின் கொடுக்குறாங்க. their company is giving pin from star level 3.5 lakhs. every star and above should conduct their own personal programs. ஏன்னா ஒரு டீம்ல நிறைய லீடர்ஸ் இருக்கும், நிறைய லெவல் அச்சீவர்ஸ் இருக்கும். அவரெல்லாம் வந்து அவருக்கு பர்சனல் கைடன்ஸ். ஏன்னா வந்து சென்ட்ரலைஸ்டா கண்டக்ட் பண்ற 2 o'clock ப்ரோக்ராம் இருக்கட்டும், 6 o'clock ப்ரோக்ராம் இருக்கட்டும், அங்கெல்லாம் பேசுறதுக்கு உங்க டீம்ல உள்ள ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல. சென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம் யாரோ வந்து பேசுவாங்க, சீனியர் லீடர்ஸ் பேசுவாங்க. So when are you going to teach your people? That is the second point what I want to tell you. Don't build members in your team, build leaders in your team. உங்க டீம்ல யாரை கிரியேட் பண்ணணும்? கிரியேட் லீடர்ஸ், பில்ட் லீடர்ஸ். அப்ப எப்படி லீடர் ஆக மாறும்? எப்போ அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆர்சிஎம் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? RCM first letter is R. R stands for responsibility. எப்போ உங்க டீம்ல உள்ள லீடர்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குவாங்களோ, then they will automatically get converted into leader. So members, நான் நிறைய பேரை சேர்த்தாச்சு சார், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நிறைய பேரை சேர்த்துச்சு சார், யாரும் வர்றது இல்லை, யாரும் பர்ச்சேஸ் பண்றது இல்லை, பியூசி கூப்பிட்டா வர்றது இல்லை, மீட்டிங் கூப்பிட்டா வர்றது இல்லை, நிறைய வாட்டி சொல்லியாச்சு சார். Because they are all members, they don't have a responsibility. When you give responsibility, then they will come forward and do the things. அப்போ எப்போ வரைக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க டீம்ல உள்ள ஆட்களுக்கு கொடுக்கலையோ அது வரைக்கும் they are all members, they don't have any responsibility. அவர் வந்தால் என்ன வரலாம் என்ன, பியூசி நீங்க கூப்பிட்டால் வந்தால் என்ன வரலாம் என்ன. So you have to make those members in your team to take responsibility and become the core of the team. உங்க டீம் ஒரு கோரா மாத்திரம். அதுக்கு நீங்க சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எப்போ ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ அது வரைக்கும் அது ஆகாது. ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல கூப்பிட்டு வச்சு பெரிய சீனியர் லீடர்ஸ் நடக்கிற மீட்டிங்ஸை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி போனா அங்கே உங்கள டீம்ல உள்ள ஆள்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. they are all participants as a member வருவாங்க, வந்தால் என்ன வரலாம் என்ன. So they are all they never got a responsibility. So when you start conducting your own personal programs, நீங்க எப்போ உங்கள ப்ரோக்ராம்ஸ் வந்து பர்சனலா கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குவாங்களோ, உங்க டீமில் உள்ள ஓப்பனருக்கு, உங்க டீமில் உள்ள ஸ்டார்டருக்கு, உங்க டீமில் ஒரு டைமண்ட் கிளப் பண்ணி ஆள்களுக்கு வந்து நீங்க வாய்ப்பை கொடுக்க போறேன். எஸ், டுமாரோ யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட் அபவுட் த பிளான். ஆர்சிஎம் பிளான் நீங்க சொல்ல போறேன். ஆர்சிஎம் சோப் பேஸ்ட் எஃப்எம்சிஜி ஒரு 10 minutes 15 minutes தெரிஞ்ச இதை வந்து நீங்க பேச போறேன். சோ அவரு என்ன ஆகும், அப்ப என்ன ஆகும், you are giving a responsibility. What they will do, they will take the marketing plan book. அவருக்கு தெரிஞ்ச சீனியர் லீடர்ஸ்க்கு கூப்பிட்டு சார் நான் நாளைக்கு ஆயில் பத்தி பேச போறேன் சார், எனக்கு விஜய் குமார் சார் வந்து எனக்கு ஆயில் பத்தி சொல்ல சொன்னாரு, சோ அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல, அப்போ சார் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார், கொஞ்சம் பாயிண்ட் சொல்லுங்க சார், நான் எந்த பாயிண்ட் பேசணும். அப்ப விஜய் குமார் சார் வந்து அவர் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து இப்படி ஆரம்பிக்குங்கோ, இப்படி சொல்லுங்க, அவார்டு கிடைச்ச சொல்லுங்க, பிசிக்கல் ரிஃபைனிங் சொல்லுங்க, அதுல 3 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு சொல்லுங்க, அதுல ஒரிஜினல் இருக்கு சொல்லுங்க, ஒரிஜினல் என்ன யூஸ் கிடைக்கும், ஒரு 2-3-5 minutes எப்படி சொல்லணும் சொல்லி விஜய் குமார் சார் சொல்லி கொடுக்கும் போது அவர் ஆயிலுக்கு ரெடி ஆச்சு. பாருங்க, உங்க டீமில் உள்ள சின்ன சின்ன லீடர்ஸை வந்து நீங்க எப்போ அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவரை சொல்ல வைக்குவாங்களோ they will become a leader. So RCM first letter is R. R stands for responsibility. உங்க டீம்ல எப்போ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குவாங்களோ அப்ப they will convert from member to a leader. நம்ம லீடரை மாத்தணும், right? That is the second point. Third point வந்து நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சப்போஸ் அவர் வந்து மதுரை இருக்கிற லீடர்ஸ் ஆனா
மதுரை சுற்றும் அவர் ஜாயினிங்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். They're all, sponsoring people around, in and around Madurai. That's all. சென்னையில் இருக்கிறவர்கள் வந்து சென்னையிலேயே சுத்திட்டு இருக்கும். சென்னையில் அப்போ ஒரு ஆளுடைய டீம் பியூசியில் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு மதுரை டீமோட லீடர் வந்தாச்சு. அப்போ அவர் வந்து கொஞ்சம் பேசிட்டு, சார் உங்களோட லீடர் எங்க இருக்கு? மதுரையா? மதுரைக்காரன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமா? ஒரு வேலை பண்ணுங்க, என்னோட கூட ஒரு ஐடி போட்டு, நான் சென்னையில தானே இருக்கு, உங்களுக்கு நான் சப்போர்ட் கொடுக்குறேன். இது மதுரைக்காரருக்கு தெரியும். அப்ப சென்னையில் உங்களோட டீம் வந்து மதுரையில் போகும்போது மதுரைக்காரன் தெரிஞ்சு வச்சிருப்பாருங்க, சென்னைக்காரன் என்னோட டீமே அடிச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், அவருடைய டீமை வந்து நானும் இப்படித்தான் பண்ணணும், அவர் டிசிஷன் எடுத்து சென்னைக்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஆனா வந்து நீங்க சென்னையில என்ன பண்ணிட்டேன், யாரோ மதுரைக்காரன் டீம் அனுப்பும் போது நீங்க வந்து அவருக்கு பேசுறாரு, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன வேணும், RCM is a family, we will work together, no problem, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தானே தேவை, no problem, you purchase whatever support you want, I will give. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், சென்னைக்காரன் மதுரையில் போகும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு, எஸ் நான் எப்ப போனாலும் சென்னைக்காரன் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும், நானும் சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும், நானும் பிடிச்சி என்னோட டீம்ல போடணும், அப்படி அவரோட மைண்ட்ல வர்றதில்லை. என்னோட டீம் போகும்போது அவரு சப்போர்ட் கொடுத்தாச்சு, அப்ப நானும் அப்படி சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும், அப்பதான் எனக்கு மதுரைக்காரன் பேரு வரும்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆகும், அவரு சப்போர்ட் பண்ணணும். So there will be a mutual understanding, that is called unity, that is called ethics. RCM பெரிய அவசியம். இப்ப பரவாயில்ல, இப்ப நம்ம சின்ன சின்ன லெவல்ல இருக்கு, சின்ன சின்ன லீடர்ஷிப்ல இருக்கு, நல்ல பேரு கிடைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. இப்ப பணம் தான் முக்கியம், பணத்துக்காக போக்கஸ் பண்ணு. சி ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோ, RCM is not a short term plan, RCM is a long term plan. நீங்க உங்களை கனவிலும் கூட பார்க்க முடியாது. It is a very very long term plan. Even if your eyes close, RCM will not close. அத்தனை அளவுக்கு RCM முன்னாடி போக, it's a very very long term plan. சோ அதனால RCM வந்து we have to very very ethical. நம்மளோட பேர் வந்து அப்படியே டாப்ல இருக்கணும். பிசினஸ்ல டாப்பா போனாலும் பிரச்சனை இல்ல, பேர் எங்க இருக்கணும், பேர் டாப்ல இருக்கணும். No, there should not be any, what you call, மலையாளத்துல களங்கம் சொல்லுவாங்க, there should not be any bad remark on தமிழ்ல களங்கம் தான் சார், தமிழ்ல களங்கம் தான், களங்கம். பாருங்க, பெரிய பெரிய தமிழ் நாசர் சாரோட சவுண்ட் மாதிரி தெரிஞ்சு இல்ல, செந்தில் சார். நானே தான் நாசர் சாரும் செந்தில் சாரும் எல்லாரும் இருக்கு சார், ரெண்டு பேரும் தான் சார். பெரிய பெரிய லீடர்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி, நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல உள்ள ஒரு செந்தில் சாரோட வீட்டுல நான் போயிருக்கு. செந்திலோட வீட்டுல புது வீடெல்லாம் கட்டி அவருடைய வீடோட மேலே ஒரு மீட்டிங் ஹால் இருக்கு. நான் அந்த மீட்டிங் ஹால்ல போய் மீட்டிங் எடுத்தது செந்தில் சாரோட. செந்தில் சாருக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாது, ஏன்னா அவரு பெரிய லீடரா போச்சு. சின்ன சின்ன ஆளுகளை மறந்துடுவார் சார். அதாவது என்ன சொல்றது, நீங்க வந்தது மிகப்பெரிய விஷயம் இல்லையா சார்? நான் இல்லாம சார் செந்தில் சார் சஃபேர் போனாலும் அது ஞாபகத்துல இருக்கும் சார், நீங்க வந்த டேட். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கு, நீங்க பாக்கணும். செந்தில் சாரோட வீட்டுல அவர் பண்ணி அந்த வீடு, அதோட ஹாலு, ஆடிட்டோரியம், இட் இஸ் அன்பிலீவபிள். ஒன்லி மேட் பீப்புள் கேன் டூ தட். கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சாதான் அப்படி எல்லாம் பண்ணணும். ரைட், வெரி குட். சோ மூணாவது பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், நம்ம இருக்கிற இடத்திலே நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஆகும், நம்ம அங்கேயே கிடைக்கிற ஆட்களை பார்த்து நம்மளுடைய டீம்ல சேர்க்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ் ஆர் நோ? தமிழ்நாட்டில் எத்தனை இடம் காலி இருக்கு? எத்தனை இடம்? கோயம்புத்தூர்ல பிசினஸ் இல்ல, திருப்பூர்ல பிசினஸ் இல்ல, சேலத்துல பிசினஸ் இல்ல, வெள்ளூர்ல பிசினஸ் இல்ல, திருச்சியில பிசினஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. எத்தனை இடம்? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கு, 8 crores. கேரளால எவ்வளவு இருக்கு? நியர்லி 3 crores. கேரளாவோட 3 times பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. கேரளாவில் வரும் நியூட்ரி சார்ஜ் மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் நியூட்ரி சார்ஜும் பண்ணலாம், ஹரி சஞ்சீவினி பண்ணலாம். எத்தனை இடம்? கோயம்புத்தூர்ல சுகர் கேனோட என்னது ஃபேக்டரியும் பிளஸ் யூனிவர்சிட்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ரிகல்ச்சர். வெரி பிக் வாஸ்ட் ஏரியா தமிழ்நாடு. திருச்சி பக்கத்துல எல்லாம் நீங்க போனா ரைஸோட கல்டிவேஷன் எக்கச்சக்கமா நடக்குது. திருச்சி
அன்பிலீவபிள் கல்டிவேஷன். நீங்க crores டுகெதர் பிசினஸ் ஹரித் சஞ்சீவனி நீங்க தமிழ்நாட்டுல எடுக்கலாம். crores டுகெதர் பிசினஸ் கேரளா பண்ற நியூட்ரிசார்ஜ் பிசினஸ் ஒரு 6 கோடி 7 கோடி பிசினஸ் பண்றாரு கேரளால மந்த்லி. அந்த 6 to 7 crores நியூட்ரிசார்ஜ் பிசினஸ் நீங்க தமிழ்நாட்டுல எடுக்கலாம். 6 to 7 crores பிசினஸ் நீங்க ஹரித் சஞ்சீவனில எடுக்கலாம். 6 to 7 crores பிசினஸ் கேரளால ஹரித் சஞ்சீவனில எடுக்கிறது சிரமம். பண்ண முடியலன்னு சொல்ல, பட் சிரமம். ஆனா தமிழ்நாட்டுல ஈஸி. அத்தனை இடம் lakhs டுகெதர் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் தமிழ்நாட்டுல. பாசிபிலிட்டி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை நீங்க சேலத்துல சேர்த்திருக்கு, எத்தனை பேரை நீங்க திருப்பூர் சேர்த்திருக்கு, எத்தனை பேரை நீங்க கோயம்புத்தூர் சேர்த்திருக்கு. Almost I think in Tamil Nadu there are 30 districts, if I am not wrong. 30 districts. கேரளாவில 12 இருக்குன்னு நினைக்கிறேன். 12 or 13, that's all. But in Tamil Nadu it is 30, and that too not small districts, big districts. கேரளாவோட 2 districts சேர்ந்தா தமிழ்நாடோட ஒரு district வரும். Just imagine the kind of possibility. ஆனா உங்க டீம் எத்தனை இடத்துல இருக்கு? How many places you have expanded your business? எத்தனை இடத்துக்கு நீங்க உங்க business நீங்க expand பண்ணிருக்கீங்க? You have to fly high, no? You have to fly high to see the possibilities. அப்படி சொன்னா என்ன? What is the meaning? You have to fly high to understand the possibilities. அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு flood மாதிரி வந்தா பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெலிகாப்டர்ல இதுல வந்து பாக்குவாங்க பாருங்க. கரெக்ட் தானே? எத்தனை இடத்துக்கு ஃப்ளட் போயிருக்கு, எத்தனை இடத்துல தண்ணி ஏறி இருக்கு, அது பாக்குறதுக்கு அவர் வந்து பஸ்ல போறது இல்ல, சைக்கிள்ல போறது இல்ல. அவர் எப்படி போகும்? அவர் பிளைட்ல வந்து இல்ல ஹெலிகாப்டர்ல வந்து எந்த இடத்துல எத்தனை தண்ணி போயிருக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடுடைய பிசினஸ் பொட்டன்ஷியல், தமிழ்நாடுடைய வாய்ப்பு, தமிழ்நாடுடைய ஆக்சுவல் ரியல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியணும்னா யூ நீட் டு ஃப்ளை ஹை. நீங்க பெரிய அளவுக்கு யோசிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரியும். எத்தனை அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு நீங்க படிச்சு பாருங்க. நெட்ல சர்ச் பண்ணுங்க, how many lakhs of acres, and multiply it with 2000 business volume. எத்தனை business volume? If it is 1 lakh acres, multiply it with 2000 business volume. அப்ப எத்தனை ஆச்சு? Just multiply. எத்தனை ஆச்சு? It becomes 20 crores. 20 crores. Easy calculation. 1 லட்சம் 1 lakh இல்ல. தமிழ்நாட்டுல வந்து minimum 5 to 6 lakhs acres minimum. அதை விட பெரிய லேண்ட் சொல்றேன். பெரிய லேண்ட், சின்ன இடம் இல்ல, பெரிய லேண்ட். மினிமம் 6 to 7 lakhs acres கல்டிவபிள் லேண்ட், பெரிய இடத்துல கல்டிவபிள் லேண்ட். So you just multiply it with 2000 business volume. அத்தனை அளவுக்கு பிசினஸ் பண்ற வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கு. You can just focus on Harith Sanjeevani and become diamond ஆகி மாறலாம். இப்போ இன்னைக்கு அட்டெண்ட் பண்ற 100 people diamond ஆகலாம். Just focus on Harith Sanjeevani. Just focus on NutriCharge. You can become diamond. அத்தனை அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கு. சோ நீங்க இருக்கிற இடத்துல மட்டும், சப்போஸ் நீங்க திண்டுக்கல்ல இருந்தா திண்டுக்கல்ல மற்றும் சுட்டிட்டு இருந்தா ஒரு ஆளுடைய டீமை எடுத்து இந்த பக்கம் போடுறேன், அந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் போட்டு இன்னொரு பக்கத்தில் போட்டு அங்கேயே நீங்க சுற்றிட்டே இருந்தா நீங்க ஆர்சிஎம் வந்து ராயல்டில இருந்து டெக்னிக்கல் போனோம்னா மினிமம் 5 to 10 years எடுக்கும். நீங்க கொஞ்சம் ஃப்ளை ஹை, திங்க் ஹை, கொஞ்சம் ஒரு 2 years ஹார்ட் ஒர்க். எத்தனை வருஷம்? அண்டர்லைன் கோல்டு லெட்டர் அண்டர்லைன். 2 years ஹார்ட் ஒர்க். நோ ஃபெஸ்டிவல். நான் மிலிட்டரியில் அப்படித்தான் இருந்தது. நான் மிலிட்டரியில் இருக்கும்போது, டிஃபென்ஸ்ல இருக்கும்போது there was no festival, no holidays, no night, no day, no food at home. கிடைச்சு தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தூங்குறேன். ஃபெஸ்டிவலுக்கு லீவ் கிடைச்சா ஃபெஸ்டிவல், இல்லைன்னா நோ ஃபெஸ்டிவல், நோ எக்ஸ்கியூசஸ். தட் இஸ் டிஃபென்ஸ். ஒரு 2 years 2 வருஷம் ஆர்சிஎம்ஏ வந்து நீங்க டிஃபென்ஸா தெரிஞ்சிருக்கு. நீங்க டிஃபென்ஸ்ல சேர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோ,
நீங்க பார்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோ, பாகிஸ்தானோட பார்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோ 2 இயர்ஸ். வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் பார்டர்ல உள்ள ஆட்களுக்கு லீவ் கொடுக்கறது இல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. There is no leave for people who are working in borders. No leave. லீவ் கொடுக்கறது இல்ல. வீட்டுல பிரச்சனை, வீட்டுல பொண்டாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம், தாய் இறந்திருக்கலாம், லீவ் கொடுக்கறது இல்ல. They are committed to stay for the safety and security of the country. Right? அப்போ நம்ம ஒரு 2 இயர்ஸ் அத்தனை எல்லாம் தேவையில்லை, அது கொஞ்சம் அதிகமா போச்சு, அத்தனை எல்லாம் தேவையில்லை. பட் 2 இயர்ஸ் 2 வருஷம், நோ எக்ஸ்கியூஸ், நோ எக்ஸ்கியூஸ். சார் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் இருக்கு சார், இந்த ஒரு மாசம் எனக்கு கொஞ்சம் நான் பண்ண முடியுமா எனக்கு சொல்ல முடியாது, முடிஞ்ச பண்றேன் சார். நோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட். நீங்க சொல்லிட்டு இருக்கிற கம்ப்ளீட் எக்ஸ்கியூசஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு 2 லாக் போட்டு நீங்க உள்ள தள்ளிடுங்க. No excuse. Only 2 years, 2 years hard work. தமிழ்நாடு கம்ப்ளீட் கேப்சர் பண்ணணும். ஒரு இடத்தில் கூட உங்களுக்கு ஒரு லீடர் இல்ல அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு கிருஷ்ணகிரியில டீம் இருக்கா? எஸ் சார், ஐ ஹேவ் டீம் இன் கிருஷ்ணகிரி. உங்களுக்கு வெள்ளூர் டீம் இருக்கா? எஸ் சார், எனக்கு பியூசி இருக்கு சார். அங்க சேலத்துல உங்களுக்கு டீம் இருக்கா? எஸ் சார், நல்ல ஒரு டீம் இப்போ பில்டப் ஆகி வந்துச்சு. நீங்க சென்னை லீடரா இருக்கலாம். கூப்பிடும் போது நீங்க இப்போ நம்ம ஜெகதீஷன் சார் சொன்ன மாதிரி, சார் 15 நாள் ஆயிடுச்சு சார், வீட்டுல போகல. 15 days ஆயிடுச்சு சார், வீட்டுல போகல. கிரேட். 2 இயர்ஸ் 2 வருஷம், 2 இயர்ஸ் கமிட்மெண்ட். பில்ட் கம்ப்ளீட் தமிழ்நாடு, கம்ப்ளீட் தமிழ்நாடு. பாருங்க சார், ஆஃப்டர் 2 இயர்ஸ் டேக் ரெஸ்ட். இது மாதிரி ஒரு ஜூம்ல வர வேண்டியது, ரஞ்சித் சார் மாதிரி ஒரு கோட்டு டையெல்லாம் போட்டு சிரிச்சு, சார் நான் இப்போ ஸ்டார் ரூபி சஃபேர் பொசிஷன்ல இருக்கு, எனக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்திலும் டீம் இருக்கு. என்னோட டீம் வந்து இப்போ ஆந்திர பிரதேஷ்ல என்ட்ரி ஆச்சு, தெலுங்கானால என்ட்ரி ஆச்சு. அப்படியே 4 பாத் அடிச்சு பேங்க்ல வர்ற பணத்தை வந்து ஈஸியா என்ஜாய் பண்ணி நல்ல காரை ஓட்டி நல்ல சூப்பரான ஒரு வீட்டுல ஏசி ரூம்ல படுத்து அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியது. ஆஃப்டர் 2 இயர்ஸ், நாட் நவ், இப்போ இல்ல, இப்போ இல்ல, ஆஃப்டர் 2 இயர்ஸ், ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வித் கமிட்மெண்ட். நம்ம எல்லாம் ஆர்சிஎம் வந்து 16 இயர்ஸ் பேக் ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது பைத்தியம்கார மாதிரி சுத்திட்டு இருந்தேன். In the first 3 months of my RCM life, in first 3 months, my first 3 months of RCM business, எனக்கு 3 states டீம் இருந்தது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. first 3 months வீட்ல இல்ல. first 3 months complete தமிழ்நாடு போக வேண்டியது, கேரளால சுற்ற வேண்டியது, கர்நாடகாவில் எல்லா இடத்துலும் திர வேண்டியது, கம்ப்ளீட் ஃபுல் எக்ஸ்பென்சஸ், பயங்கர எக்ஸ்பென்ஸ். வைஃப் சொன்னாரு, நீங்க ஏர்போர்ட்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும், நீங்க இந்த மாதிரி சோப்பும் பேஸ்ட் எல்லாம் எடுத்து ஊரா சுற்றி மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நிறைய பேருக்கு பணம் போயிடுச்சு. உங்களுக்கும் இந்த லாஸ்ட் 1 month நீங்க சுற்றி நிறைய பணத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி, நான் உங்களை ஆஸ் அன் ஏர்போர்ட் பர்சன் நான் கல்யாணம் பண்ணி, நீங்க சோப்பு பேஸ்ட் எடுத்து வீடு வீடா போய் சேல் பண்ற ஆளா இருந்தா நான் எப்போ இந்த உங்களை விட்டு ஓடி போயிருக்கேன் அப்படி சொன்னது. ரைட்? சோ நீங்க என்ன பண்ணணும்? க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் இயர்ஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ் இல்ல, க்ளோஸ் யுவர் இயர்ஸ். டோன்ட் லிசன் எனிவன், டோன்ட் லிசன் எனிவன், லிசன் டு யுவர் செல்ஃப். ஏன்னா ஆர்சிஎம் உடைய பொட்டன்ஷியல் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களை மிஸ்ஸிக்ஸ் தெரியாது, உங்களுக்கு அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, உங்களை நேபர்ஸ் தெரியாது. உங்களை ட்ரீம் என்னது யாருக்குமே தெரியல. நீங்க ஆர்சிஎம்ல வந்தது எதுக்கு? ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கு, பெரிய ட்ரீம். ஐ வாண்ட் டு பில்ட் எ பிக் நெட்வொர்க். தமிழ்நாட்டுல எல்லா இடத்திலும் வந்து எனக்கு என்னோட டீம் இருக்கணும். அதானே உங்களை டிசிஷன். அது மட்டும் தான் உங்களை இயர்ல இருக்கணும். இயரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் யுவர் இயர்ஸ். Listen to yourself. If you are telling, if your mind is telling yes, RCM is good, do RCM. If your mind is telling RCM is not good, live it today. இன்னைக்கு விட்டுடுங்க.
If your mind is telling yes, RCM is good, RCM ஓட ப்ராடக்ட் நல்லது, RCM ஓட பொருட்கள் நல்லது, RCM ஓட பொருட்கள் நல்ல தரமானது, பொருட்கள் வந்து நல்ல தரமான விலையில் கிடைக்குது, இது ஆட்களுக்கு கொடுத்தா அவருக்கு ஹெல்த் கிடைக்குது, பணம் கிடைக்குது, அவுட்லெட் கொடுத்தா நல்ல பாசிபிலிட்டி டெவலப் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் இருந்தா மட்டும் நீங்க RCM பண்ணணும். அதர்வைஸ் ரிசைன் டுடே. இல்ல பண்றியா, take commitment of 2 years. Complete Tamil Nadu. No looking back. No festivals. No emergencies. No excuses. ஒரு ஆர்மிக்கார மாதிரி, ஒரு மிலிட்டரிக்கார மாதிரி 2 years நீங்க கொடுத்தா லைஃப் டைம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். You can celebrate. Are you ready? Are you ready? நீங்க ரெடி ஆகும். Yes, yes. ரெடி சார். அவ்வளவுதான் போதும். RCM லைஃப் டைம் இல்ல. இப்ப நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் RCM பிசினஸ்ல. பாதி மனசில் பண்ணுவாங்க, half hearted. புத்தா என்ன சொல்லிருக்கு தெரியுமா? half hearted efforts give you not 50% result, gives you 0 result. புத்தா சொல்லி பாதி மனசுல நம்ம என்ன பண்ணியாலும் you will not get பாதி result, you will get 0 result. புத்தா சொல்லி அப்போ நீங்க பண்றிய RCM பூர் கம்ப்ளீட் என்ன சொல்லுவாங்க, ஓகே நம்ம half hearted பாதி மனசுல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. if you are doing, do it with full hearted. okay, so 2 years commitment. உங்களை நான் லைஃப் கேட்கல, உங்களை லைஃப் டைம் நான் கேட்கல, RCM கேட்கல. you need to invest only your 2 years. அந்த 2 years வந்து 2 years இருக்கணும். that's all. நான் நிறைய பேர் RCM பார்த்திருக்கேன், 5 வருஷம் ஆயிடுச்சு RCM, 10 வருஷம் ஆயிடுச்சு RCM. மீட்டிங்ல கூப்பிட்டா வருவாங்க, இல்லன்னா ஓடி போயிடுவாங்க. அவர் சொல்லணும், சார் நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க சார், நீங்க ஸ்டார் பின் சார், நீங்க ராயல்டி பின் சார், உங்களை டீம் பர்சனல் டீம் மீட்டிங் பண்ணுங்க சார், பண்ணிட்டு இருக்கா சார். அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லி 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 அவர் பண்ண வச்சா ஒரு ரெண்டோ மீட்டிங் பண்ணுவோம், அப்புறம் முடியும், க்ளோஸ் பண்ணி. that is not the right way. Take your own decision. Listen to your own voice. உங்கள வாய்ஸ் நீங்க கேக்குங்க. Take your own decision. நான் சொன்னேன், கோபகுமார் பெங்களூருக்கு வந்து சொன்னாரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், அதனால நான் கண்டக்ட் பண்றேன். Sorry, don't do it. If your mind is telling to do, you do. If your mind is telling don't do, you don't. But if you are doing, do it with commitment for 2 years. 2 வருஷம். உங்கள லைஃப் ஓட 2 years போதும் RCM. டெவலப் கம்ப்ளீட் தமிழ்நாட்டுல நீங்க டெவலப். நிறைய பிரச்சனைகள் வரும். So third point is over. Next is the fourth point. அதாவது வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். You know, there is no success in this world. Easy going success னு சொல்லலாம். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தது சக்சஸா போச்சு. கேள்விப்பட்டிருக்கா? கேள்விப்பட்டிருக்கா? Is there anybody, you know, பஸ்ல போயிட்டே இருந்தேன், ஏறும்போது ஃபெயிலியரா இருந்தேன், பஸ்ஸில் இறங்கிய போது சக்சஸ் ஆயிடுச்சு. கேள்விப்பட்டிருக்கா? நோ. சக்சஸ் will only come with hard work. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம செஞ்சு போகும்போது there will be lot of problems. Yes or no? If விவேகானந்தன் என்ன சொன்னாரு? If in your path, no, there are problems, you are traveling in the right path. நீங்க போற வழியில பிரச்சனைகள் இருந்தா நீங்க போற வழி சரியான வழி. ஓகே, சோ நம்ம போகும்போது நமக்கு ட்ரீம் இருக்கு, நமக்கு ஒரு கோல் இருக்கு. எஸ், எனக்கு அதை அச்சீவ் பண்ணணும். போற வழியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த வழியில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம திரும்ப போக கூடாது. So keep a thick skin. That is my fourth point. Keep a thick skin. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க சார், அவர் பணத்துக்காக சொல்லுவாங்க சார், அவர் நம்மளோட பிசினஸ் எடுத்து போடுவாங்க சார், அவர் சொன்னது அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அவர் சரி, இவர் சரி, நிறைய ஆட்கள் நிறைய சொல்லுவாங்க.
Don't worry. If your goal is good, if your target is good, okay, போற வழியில் பிரச்சனைகள், don't mind. If your goal, if your target is good, don't worry about the path. போற வழி பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை. Keep a thick skin. எந்த பிரச்சனை வந்தாலும் அதே ஈஸியா ஹேண்டில் பண்ணும். நீங்க பெரிய பெரிய மரத்தை பார்த்திருக்கோமா? மேங்கோ ட்ரீஸ், ரைட்? பழங்கள் உள்ள, மேங்கோ மட்டும் இல்ல, பழங்கள் உள்ள மரங்கள், ட்ரீஸ். ஆள்கள் வந்து கல்லு எந்த மரத்துல அதுக்கு தமிழ்ல என்ன சொல்ல தெரியல, த்ரோ பண்ணுவாங்க. எந்த மரத்துல ஆள்கள் வந்து கல்லு மாங்கி இருக்கிற கல்லறிவாங்க. எந்த மரத்துல கல்லறிவாங்க? உள்ள மரத்தில் தான் கல்லறிவாங்க. பழங்கள் இல்லாம உள்ள மரத்துல யாருமே கல்லு எறியறது இல்ல. மர ஆமா, அதனால சப்போஸ் உங்களை மேலே நிறைய பேர் பிரச்சனைக்கு சொல்றாரு, சார் அவர் அது பண்றாரு சார், அவர் பிச்சை குமார் வந்து அப்படி சொல்றாரு சார், ராகேஷ் அவர் இப்படி சொல்றாரு சார், ரஞ்சித் அப்படி சொன்னாரு, காமராஜ் சார் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன். அதாவது வந்து என்னது, நீங்க ஒரு ஃப்ரூட் ரீப்பிங் ட்ரீ மாதிரி. வேற ஆள்கள் கிட்ட ஆள்களோட மேல யாருமே எதுவும் சொல்றது இல்லை. ஆனா செந்தில்குமார் சார் வந்து நிறைய சொல்றாரு. நாசர் சார் அப்படி இருக்கு, நாசர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னார். சொல்றியா? then you are becoming a leader. then you are becoming a தமிழ்நாட்டுல பொலிட்டிக்ஸ்ல யார் பத்தி பேசுவாங்க சொல்லுங்க? யார் பத்தி சொல்லுவாங்க? சிஎம்ஆ யார் இருக்கிறாங்களோ, இல்ல பார்லிமெண்ட்ல யார் யார் இருக்கிறாங்களோ, எம்எல்ஏ யார் இருக்கிறாங்களோ, அவர் பத்தி தானே சொல்லுவாங்க. that means you are a fruit reaping tree. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் பத்தியும் யாரும் சொல்றது இல்லை, யாரும் பேசுறது இல்லை. because they are not fruit reaping trees. because you are having stuff, you are having knowledge, you are having the power, you are having the leadership. அது இருக்கிறதுனால நிறைய பேரை வந்து உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. that means what we should understand, yes, you feel proud. எனக்கு கர்நாடகாலும் ஆந்திர பிரதேஷும் கேரளா இல்ல சார், கோபகுமார் சார் சரியில்லை அப்படி சொன்னா எனக்கு பயங்கர ஹாப்பி, பயங்கர ஹாப்பி ஆகும். ஏன்னா I am becoming a fruit reaping tree. if you are getting criticized, அதுல தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல, if you are criticized, you are a fruit reaping tree. உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கு, you are becoming a leader. ஆனா அந்த கிரிட்டிக்ஸ் வந்து பயங்கரமா ஆகக்கூடாது. ஓகே, எல்லாரும் வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தா there is some problem. குறை சொல்றது உங்க டீம்ல உள்ள எல்லாரும் வந்து உங்களை குறை சொன்னா there is a problem, you have to clear it. ஆனா எங்கேயோ யாரோ சொல்றாரு, அங்க சொல்றாரு, பிரச்சனை, don't worry, no problem. பட் எல்லாரும் குறை சொன்னா you have to correct yourself. ஒரு வாட்டி என்னாச்சு தெரியுமா, ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு டிடி ஏறிட்டு அவரு டிக்கெட் செக் பண்ணிட்டே போற, டிக்கெட் செக் பண்ணி போட்டு எல்லாருக்கும் ஃபைன் போடுறாரு. ஏய், நீங்க டிக்கெட் எடுத்தது ஏதோ ஒரு இடத்துக்கு, நீங்க ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க, ஃபைன் போடுங்க, 100 rupees 200 rupees அப்படியே ஃபைன் போட்டுட்டே போன. அப்போ அங்க இருக்கிற ஒரு நாளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து கேட்டாரு, சார் நீங்க ஏறிய ட்ரெயின் கரெக்டா? அப்ப இது எங்க போற ட்ரெயின்? அப்போ இந்த டிடி ஏறிய ட்ரெயினே தப்பா இருக்கு. அவர் அங்க உள்ள ஆள்களை எல்லாம் வந்து என்னது ஃபைன் அடிச்சிட்டு இருந்தேன். சோ check yourself whether you are in the problem or your team is in the problem. If all the members in your team is குறை சொல்றியா, உங்களை மேல குறை சொல்றியா, உங்களை மேல நீங்க அடிக்கடியா கோபப்படுற, எது கேட்டாலும் திட்டுற, ரைட், அப்படி உங்களுக்கு டீம்ல அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எல்லாரும் சொல்றியா, then there is something we have to correct ourselves. ஆனா யாரோ ஒரு ஆள் எங்கேயோ சொல்றேன், don't worry, forget it, you are becoming a leader. So keep a thick skin. நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணோம்? focus on your goal, focus on your target. 2 years focus, அதுல இருந்து சேஞ்ச் ஆக கூடாது. ரைட், are you ready?
நிறைய நிறைய டீம்ல வந்து என்ன சொல்லுவாங்க, பொலிட்டிக்ஸ் இருக்கும். பொலிட்டிக்ஸ் ஒரு லீடர்ஸும் அவருடைய டீமுடைய ஒரு ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? அவருடைய ஒரு பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனல் growth, பர்சனல் ஒரு என்ன சொல்லலாம், தட் இஸ் கால்ட் சம்திங் கால்ட் ஆதாயத்துக்காக சொந்த இதுக்காக, சேவைக்காக, சொந்த தேவைக்காக, எஸ், செல்ஃபிஷ்னஸ்க்காக பொலிட்டிக்ஸ் பண்ணிடுவாங்க. Don't involve in any of the politics in your team. Within your team or cross lines, and the politics நம்ம வந்து you should not involve as a leader, because அதுக்கு reason என்ன தெரியுமா? What is there is a reason? The main reason is because you are not going to lead Tamil Nadu, you are going to lead India. நீங்க இப்ப வந்து நீங்க ராயல்ட்டியா இருக்கலாம், நீங்க ஸ்பெர்லா இருக்கலாம், ஸ்டார்பலா இருக்கலாம், எமரால்டா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் டுமாரோ நீங்க வந்து ரூபியாக மாற போற, நீங்க ஸ்டார் ரூபியாக போற, நீங்க கோர் லீடர்ஷிப்ல வர போற. நீங்க ஸ்டார் ரூபியா வரும்போது நீங்க கோர் லீடர்ஷிப்ல வரும், சென்ட்ரலைஸ்ட் நேஷனல் லெவல்ல நீங்க அப்லிஃப்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் அப்படி இருக்குல்ல, நீங்க வந்து நேஷனல் லீடரா மாறும். அப்போ எப்பவும் நம்ம ஆர்சிஎம்ல வந்து, பிகாஸ் ஆர்சிஎம் நம்ம வந்து சின்ன ஒரு 1 year or 2 yearsக்காக பண்ணல. We are working in this business for a long term basis. Yes, so don't involve in any politics. தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே இருக்கலாம், ஏஐடிஎம்கே இருக்கலாம், கேரளால வந்து நீங்க பார்த்தா எல்டிஎஃப் இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், கர்நாடகால வந்தா பிஜேபி இருக்கலாம். So as a national leader, I should not involve in the state politics. அப்படி சொன்னா ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் சொன்னா நான் டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லல, டீமுக்குள்ள உள்ள ஆர்சிஎம் டீமுக்குள்ள உள்ள பொலிட்டிக்ஸ் என்ன இருக்கும். there will be பர்சனல் பெனிஃபிட்ஸ்க்காக நிறைய பேரு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க, டு கிரியேட் இன் த டீம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றதுக்காக. what as a leader you have to do, rise above the problems. as a leader உடைய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? that a leader will not flow with the the current, or a leader will not flow against the current. அதாவது வந்து ஒரு ரிவர் அப்படியே ஃப்ளோவா போயிட்டு இருக்கு, ஒரு ரிவர் அப்படியே ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. ஒரு லீடர் என்ன பண்ணு தெரியுமா? அந்த ரிவரோட கூட அவர் போகல, அந்த ரிவரோட எகைன்ஸ்டா கூட அவர் ஸ்விம் பண்ணல. அவர் என்ன பண்ணு தெரியுமா? they will rise above the river. அப்ப அதோட கூடயும் போகல, அதுக்கு எகைன்ஸ்டா போகல, they will rise above. அதாவது வந்து அந்த பிரச்சனை கூட மேல வந்துடும். அப்பதான் நமக்கு ரியாலிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தெரியும். யாரோ ஒரு ஆள் ஏதோ சொல்றாரு, அதை கேட்டு நீங்க அப்படியே வந்து உங்களை ரிப்ளை கொடுக்க கூடாது. அவருக்கு ஜஸ்ட் வெயிட், நான் அதை கன்ஃபார்ம் பண்றேன். வாட் இஸ் த ப்ராப்ளம், ஜஸ்ட் லெட் மீ செக். நாசர் சார் என்ன சொல்றார், செந்தில் சார் ஏதோ சொல்றார், செந்தில் சார் சொன்னதை கேட்டு நான் இமிடியேட்டா ரிப்ளை எடுத்து நான் 10 இடத்துல போனை போட்டு எல்லா இடத்துக்கும் திட்டினா, ஐ எம் நாட் எ ரைட் லீடர். நான் நாசர் சொல்றதும் கேட்கணும், செந்தில் சார் சொல்றதும் கேட்கணும், ரைட்? அது ரெண்டு கேட்டு ஐ ஹாவ் டு ரைஸ் above the flow. அப்போ we become the good leaders. so RCM business வந்து பெரிய அளவில் நம்ம கொண்டு போகணும். RCM வந்து first letter is responsibility and the second letter C is consistency. C is consistency with responsible. யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்குவாங்களோ அவர்தான் கன்சிஸ்டன்டா இருக்க முடியும். நான் 16 வருஷமா RCM இருக்கு, நிறைய கம்பெனி, எத்தனை கம்பெனி, நம்ம டீமில் உள்ள ஆள்கள் எல்லாம் போய் எதெல்லோ கம்பெனி எல்லாம் பண்ணி ரிட்டர்ன் வந்து போன் பண்ணி கேட்குவாங்க, கோபகுமார் சார் நான் வந்து நிறைய கம்பெனி பண்ணியாச்சு, இப்போ ரிட்டர்ன் வந்து RCM பண்றேன் சார். அவரு வந்து நீங்க இப்பவும் RCM இருக்கா அப்படி கேட்கறது இல்ல, இப்பவும் நீங்க RCM இருக்கா அப்படி கேட்கறது இல்ல. அவரு வந்து நான் RCM பண்றேன் சார், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது வந்து அவருக்கு கேரண்டி இருக்கு, கோபகுமார் பண்றேன்னா லைஃப்ல அது RCM மட்டும் தான் பண்ணும், அது அவருக்கு தெரியும். அந்த பிராண்ட் இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு கம்பெனி, நாளைக்கு இன்னொரு கம்பெனி, மறுநாள் 3 நாளுக்கு அப்புறம் இன்னொரு கம்பெனி, 10 நாளுக்கு அப்புறம் 15 கம்பெனி. அப்படி இருந்தா வாட் இஸ் யுவர் பிராண்ட்?
What is your brand? ஒரு நாள் ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருந்தா what is your brand? Your brand is monkey brand. Your brand is monkey brand. monkeys வந்து ஒரு மரத்தில் இருக்கிறது இல்ல, ஒரு மரத்தில் இன்னொரு மரம், இன்னொரு மரத்தில் இன்னொரு மரம், அப்படியே போயிட்டு இருக்கும். You should create your brand as a consistent leader. pillar மாதிரி யாரும் ஷேக் பண்ணக்கூடாது. That is why ஆருடைய C வந்து is consistency. consistent தான், கன்சிஸ்டன்டா. நாசர் சார் கன்சிஸ்டன்சிக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு நிரந்தரமா இருக்கிறது, நிரந்தரமா தொடர்ச்சியா இயங்குறது, தொடர்ச்சியா இயங்குதல். எஸ், தொடர்ச்சியா இருக்கணும். தொடர்ச்சி, that is very important. See, if you want to build muscles, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுற, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்றேன், 10 நாள் ஃபுல் சாப்பாடு, 10 நாள் ஃபுல் தூக்கம், மசில்ஸ் வர. daily half an hour, 45 minutes, 1 hour daily, every day. RCM success ஆகணுமா? consistency, நிரந்தரம் effort வேணும். every day effort is required. every day you show plan, otherwise you don't take food. if you are not able to give plan every day, don't take food on the day which you are not giving plan. ஒரு ஆள்கிட்ட போய் ப்ராடக்ட் காமிச்சு, ஸ்கேனிங் பண்ணி, அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்து, ஒரு டூல்ஸ் எல்லாம் காமிச்சு கம்ப்ளீட் நீங்க பிளான் கொடுக்கலையா, நோ ஃபுட் ஃபார் யூ. நான் டிஃபென்ஸ்ல அப்படித்தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். வெரி வெரி பனிஷ்மெண்ட், பிக் பனிஷ்மெண்ட்ஸ். ஈஸி இல்ல டிஃபென்ஸ்ல. we have to work in RCM for the next 2 years like a defense person. military காரன் மாதிரி நீங்க வேலை பண்ணுங்க 2 வருஷம். பிளான் கொடுக்கலையா, நோ ஃபுட், பனிஷ்மெண்ட். கீழே படுத்துருங்க. உங்களுக்கு காட்டு கிடைக்க கொடுக்காது, நீங்க கீழே படுத்துருங்க, கீழே ஃப்ளோர்ல, வீட்டுக்கு வெளியில படுத்துருங்க. 2 நாள் படுக்குங்க சார், 3வது நாள் நீங்க 100% பிளான் கொடுத்து வீட்டுல வந்து காட்டுக்கு படுத்து 2 days நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து பாருங்க. எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சதுனால நான் ரைட் டைம்ல ஏர்போர்ட்ஸ்ல வேலை பண்ணிட்டு, எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு, because I was afraid of punishment. that is the commitment, right? for 2 years, lifetime தேவை. 2 years, 2 வருஷம், 2 years commitment. அப்புறம் பழகிரும்ல, அது அப்புறம் பழகிரும்ல, அதனால நான் 2 years சொல்றேன். right? so consistency. 3வது RC உடைய 3வது வந்து M, right? responsibility ஆச்சு, consistency ஆச்சு, நிரந்தரம் ஆச்சு. M is for maturity. M is for maturity. நம்மோட கூட வர்ற ஆட்களை வந்து நம்மோட கூட இருக்கணும்னா, நம்ம எப்போ எது எந்த மாதிரி பேசணும், அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் இருக்கணும். எல்லா இடத்திலும் எல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. ஒரு வாட்டி என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு போனாங்க. கொஞ்ச சமயத்துக்கு அப்புறம் இந்த பேஷண்ட் ஓடி வெளியில் வந்துட்டாங்க. அவருடைய ஃபேமிலி எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த, ஆபரேஷன் உள்ள போயிருக்கு, மேஜர் சர்ஜரி. இந்த பேஷண்ட் வந்து பயப்பட்டு ஓடி வெளியில வந்துட்டேன். அப்போ ஃபேமிலிக்காரன் கேட்டேன், ஏன் அப்பா நீங்க ஆபரேஷன் தியேட்டர் ஓடி வெளியில வந்துட்டேன், ஏன், என்ன பிரச்சனை என்ன? இல்ல நர்ஸ் சொல்றாரு ஆபரேஷன் ரொம்ப சிம்பிள், பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனை வராது, ஈஸியா பண்ணிக்கலாம், நீங்க ஏன் கவலைப்படுற அப்படி கேட்டார். அப்போ ஃபேமிலிக்காரன் சொன்ன, நல்லதானே சொன்னது நர்ஸ், நீங்க ஏன்றா ஓடி வெளியில வந்த? இல்ல அது நர்ஸ் வந்து எனக்கு சொல்ல, டாக்டர் சொல்றாரு. டாக்டருக்கு சொல்றாரு, டாக்டர் பிரச்சனை இல்ல, ஆபரேஷன் ரொம்ப சிம்பிள், கவலைப்பட தேவையில்லை, ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நர்ஸ் வந்து டாக்டருக்கு சொல்றாரு, எங்க பேஷண்ட் கூட முன்னாடி. இந்த பேஷண்ட் ஓடி வெளியில் போயிட்டாங்க. இந்த டாக்டருக்கே தெரியல, அப்ப இவர் என்ன பண்ண போற, என்னோட லைஃபே போயிட்டு ஓடி வெளியில் போயிட்டார்.
அப்ப அந்த நர்ஸுக்கு வந்து எது எங்க எப்படி பேசணும் அந்த நர்ஸுக்கு தெரியல, அதனால பேஷண்ட் ஓட்டி வெளியே போயிட்டேன். எஸ், புது புது டாக்டர்ஸ் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல. இந்த புது டாக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் சர்ஜரி கிடைச்சிருக்கும். ஹலோ, நான் சும்மா சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் சர்ஜரி பண்ற ஜூனியர் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஆட்கள் இருக்கும். அப்ப அந்த அவருக்கு அந்த ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு எங்க கொடுக்கணும் பிரீஃபிங்? பிரீஃபிங் ரூம்ல கொடுக்கணும். அந்த மாதிரி ஆர்சிஎம்ல வந்து நம்மளோட கூட புதுசா வர ஆட்கள் இருக்கும், பழைய ஆட்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார வச்சு லெப்ட் அண்ட் ரைட் நீங்க உங்களை மனசு உள்ளது எல்லாம் சொன்னா சில டைம்ல புது ஆட்களுக்கு அது வந்து எத்தனை அளவுக்கு அது எடுக்க முடியும் தெரியல, அவர் ஓடி போயிடுவாங்க. ஐயப்பா ஆர்சிஎம் இது எல்லாம் பிரச்சனைகள் இருக்கா? ஆர்சிஎம் இஸ் வெரி சிம்பிள், பட் யூ ஷுட் நோ த மெத்தட் ஹவு டு டூ இட். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆர்சிஎம் ஓட கிளைசம் பவுடர் யூஸ் பண்ணுவோம். 23 years old history, 23 years diabetic patient, 23 years insulin. இப்போ மெடிசினே தேவையில்லை. she is completely out of medicines. thyroid patients, பெரிய பெரிய thyroid patients வரும் ஆயில் வெஜ்ஜமேகா NutriCharge man woman completely out of thyroid. bone problem, நடக்கிறதுக்காகல, உட்காரக்காகல, உட்கார்ந்து எழுதுறதுக்காகல, ஸ்டெப்ஸ் ஏறக்காகல, இறங்கக்காகல, ஆல்மோஸ்ட் வந்து பெட் ரிடன் ஸ்டேஜில் இருந்த ஆள் வந்து ஆர்சிஎம் பிஜே பான் அண்ட் ஜாயிண்ட் வெஜ்ஜமேகா NutriCharge man ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இப்போ ஓடி நடந்து ரன்னிங். கேலிக்கட்ல ஆர்மி பர்சன் he was out from army category C. நீங்க ஆர்மி பர்சன் கிட்ட கேட்டு பாருங்க, இந்த குரூப்ல எத்தனை பேர் ஆர்மி பர்சன் இருக்குன்னு தெரியல. கேட்டகரி சின்னு சொல்லி வரும். கேட்டகரி சின்னு சொன்னா அவரு ஆர்மியில் வைக்கிறது இல்ல, மிலிட்டரியில யூஸ் இல்ல, அவர் வந்து வெளியில அனுப்பிடுவாங்க. அவர் பென்ஷனபிள் ஏஜா இருந்தா பென்ஷன் கொடுப்பாங்க, இல்லன்னா பென்ஷன் கொடுக்கறது இல்லை. கேட்டகரி சி. அந்த மாதிரி ஆர்மியில வெளியில வந்த ஒரு ஆள் ஆர்சிஎம் பிஜே வெஜ்ஜமேகா ப்ராடக்ட் அண்ட் NutriCharge man யூஸ் பண்ணி இப்போ ஓடி நடந்து நாம ஆர்சிஎம் வேலை பண்ணிட்டு. so powerful product. confidence of patient, confidence, with confidence, அதான் ஆர்சிஎம்ல தேவை. with confidence patient, வேற எதுவும் இல்ல. ஆர்சிஎம் இஸ் வெரி சிம்பிள். பொருள்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ஹரிசஞ்சீவினி ப்ராடக்ட் இங்கே ஏர்போர்ட்ல போற வழியில சாம்பார் இதுன்னு சொல்லுவாங்க, குக்கும்பர் சொல்லுவாங்க. சாம்பார்ல போடுற குக்கும்பர் இருக்கு, சாம்பார்ல எல்லோ கலர்ல இருக்கு, வெள்ளரின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல. வெள்ளப்பூசணி வெள்ளப்பூசணி. இங்க பெங்களூர்ல வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அது அந்த இடத்துல வந்து வெள்ளப்பூசணி வந்து ஒரு ஏக்கர்ல வந்து 15 டன் வரும். வெள்ளப்பூசணி 15 டன் ஒரு ஏக்கர்ல. 40 to 45,000 எக்ஸ்பென்ஸ் வரும். ஆர்சிஎம்ல ஹரிசஞ்சீவனி கொண்டு போய் காமிக்கும் போது அந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஃபார்மர் கேட்டாரு, நான் பேக் 100 kg போடுற ரிசல்ட் இல்ல, நீங்க வந்து 1/2 கிலோ 750 3/4 கிலோ கொண்டு வந்து கொடுத்து என்ன பண்ண போற? 100 kg போட்டு ரிசல்ட் இல்ல, நீங்க கொடுக்குற 1/2 கிலோல என்ன வர போற? அப்போ நம்ம என்ன சொல்ல தெரியுமா, நீங்க போட்டு பாருங்க, நீங்க போடுற ஃபர்டிலைசர் வந்து பாதி குறைச்சிடுது, இதை யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி சாயில் ஹெல்த் ஹரிசஞ்சீவினி ஸ்ப்ரேமேக்ஸ் ரேபிட் எல்லாம் கொடுத்து அந்த வெள்ளரி வந்து எத்தனை வந்து தெரியுமா? 15 டன் வர்ற இடத்துல 40 டன் வந்து சார், 15 டன் வர்ற இடத்துல 40 டன்ஸ். 40-45,000 செலவு பண்ற இடத்துல 15 to 20,000 தான் செலவு வந்து. 20,000க்குள்ள செலவு பண்ணி 15 டன் வர்ற இடத்துல 40 டன். தட் இஸ் a power of RCM products. NutriCharge எடுங்கோ, ஹரிசஞ்சீவினி எடுங்கோ, ஒரிசனால் எடுங்கோ, எந்த பொருள் எடுத்தாலும் சூப்பர் ஃபைன் ரிசல்ட். ரொம்ப ரொம்ப கம்மி விலையில இத்தனை அழகான பொருள், இத்தனை அழகான ஒரு சிஸ்டம், இத்தனை ஸ்ட்ராங் RCM சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே கம்மி என்ன தெரியுமா? வாட் இஸ் த திங்? இங்கே தேவை என்ன தெரியுமா? we have to become strong. Yes or no? Company is strong, product is strong,
wide range of products. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ப்ராடக்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங், பிரைஸ் இஸ் வெரி குட், எல்லாம் சூப்பர். இன்னும் சூப்பர் ஆக வேண்டியது என்னது? Who have to become strong? Who have to become super? Who have to become more knowledgeable? Who have to become more efficient? Who have to become more skillful? It is me, man. நீங்க அதில சக்சஸ் ஆனா next 2 years நீங்க எழுதி வச்சுக்கோ சார். next 2 years வாவா வாவே சார் சாரி. அப்போ நான் இன்னைக்கு 5 பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு பிகாஸ் யூ நோ ஆர்சிஎம் வந்து நம்மோட கூட நிறைய நாட்கள் இருக்கும். வரப்போற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், நாட் 1 or 2 years, 4 years, 5 years. I am talking about hundreds of years. ஆர்சிஎம் நம்மோட கூட இருக்குது. கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வந்தாச்சு, கவர்மெண்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வர போறேன். தமிழ்நாடு ஆல்ரெடி கைட்லைன்ஸ்ல சைன் பண்ணியாச்சு. தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி சைன். நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி கைட்லைன்ஸ் ஃபுல்லா வந்துருச்சு, பாலிசிஸ் வந்துட்டு இருக்கு. கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து மாடிஃபை பண்ணியாச்சு. நிறைய மாடிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டு வைட் growth நடந்துட்டு இருக்கு. So decision is in your hand. If you take a right decision to stay in the right company, next 5 years உங்கள பேரை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் கம்ப்ளீட் இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீங்க பெரிய ஒரு ஆளா மாறும். பெரிய பெரிய காரு, பெரிய பெங்களோ அதெல்லாம் வந்து சைட்ல போட்டுருங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா வரும். நிறைய கம்பெனிக்கார வந்து சொல்றதே அதுதான். கார் ஃபண்டு, ஃபாரின் ஃபண்டு, மற்ற ஃபண்டு, இந்த ஃபண்டு, அந்த ஃபண்டு. நம்ம ஃபண்டு சொல்றதே தேவையில்லை. அந்த ஃபண்டு வந்து நம்ம பைத்தியப்படுத்தி அந்த ஃபண்டு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் யூ டிசைட் டு ஸ்டே இன் த ரைட் சிஸ்டம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஸ்டே, எவ்ரிதிங் வில் கம் டு யூ, ரைட்? சோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் வரப்போற சில காலங்கள்ல வரட்டும், வந்து சேரட்டும், பெரிய பெரிய அளவில் வாங்கும். தமிழ்நாடு வந்து நீங்க இந்தியாவில நம்பர் 1 கொண்டு, அதுதான் என்னோட கனவு. That is my dream to bring Tamil Nadu in the topmost position. அதான் என்னோட கனவு. That is my dream, right? So எல்லாரும் வந்து அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் முடிவு எடுங்க, டிசிஷன் பண்ணுங்க. சோ இங்க வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much. ஜெய் ஆர்சிஎம்.